नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं सरस्वती व्याचं ततो जयमुद्रये नष्टप्रायेषु अपत्यं बाहुत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगत दामदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा மூன்றாவது காண்டம் प्रणाम माताजी। பிரணாம் माताजी। பிரணாம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மூன்றாவது காண்டம் முதல் புத்தகம் அத்தியாயம் 4 பதம் 26 கரெக்டுங்களா 7 சரி पदम 27 श्रीसुग उवाच इति सह विदुरेण विश्वमूर्ते गुणगदया सीतया प्लावितो रुदाब क्षणम् इव पुलिनेयमस्वसूस्तां समुषिद औ भगविर्निचां ततो अगात् हरे कृष्ण நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, யமுனை கரையில் பகவானின் உன்னத ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை விதுரருடன் விவாதித்த பின் பிரிவாற்றாமையில் ஆழ்ந்துவிட்ட உத்தவர் இரவை ஒரு கணம் போல் கழித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். பொருளுரை. கிருஷ்ணருக்கு பதிலாக விஸ்வமூர்த்தி என்ற சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவினால் உத்தவர் மற்றும் விதுரர் ஆகிய இருவருமே பெரும் வருத்தத்திற்கு உள்ளாயினர். பகவானின் உன்னத நாமத்தையும் புகழையும் மற்றும் குணங்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு விவாதிக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமான பகவானின் சாட்சி அவர்களுடைய மனக்கண் முன் தோன்றியது. பகவானுடைய திவ்ய ரூபத்தின் இத்தகைய காட்சி பொய்யுமல்ல, கற்பனையுமல்ல, பரமசக்தியின் நிஜ ரூபமாகும். பகவான் விஸ்வமூர்த்தியாக காணப்படும் பொழுது அவரது உன்னதமான நித்திய ரூபத்தை அவர் இழந்து விடுவதில்லை. மாறாக அதே ரூபத்தில் அவர் எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யமுனை கரையில் பகவானின் உன்னத ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை விதுரருடன் விவாதிச்ச பின்னாடி பிரிவாற்றாமை நேத்தே பார்த்தோம். பக்தர்களுக்கு பகவானை பிரிவதுங்கிறது மிக கடினமான சூழல். அப்ப இரவை ஒரு கணம் போல் கழித்து விட்டு அங்கிருந்து போறார். விஸ்வமூர்த்தி அப்படின்னா இங்க பகவானை விஸ்வமூர்த்தின்னு சொல்றாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவால் உத்தவர், விதுரர் ஆகிய இருவருமே பெரும் வருத்தத்திற்குள்ளாயினர். பகவானின் உன்னத நாமத்தையும் புகழையும் மற்றும் குணங்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு விவாதிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அளவு பகவானின் காட்சி அவர்களுடைய மனக்கண் முன் தோன்றியது. சத்கோ சுவாமிகள் எல்லாம் இந்த நிலையில்தான் இருந்தாங்க. எப்பவுமே பகவானுடைய சிந்தனையில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கோலோக வைகுந்தம் எப்பவுமே அவங்க கண்ணு முன்னாடி காட்சி தரும். அந்த லீலைகளை அவங்க பார்த்த வண்ணமே இருப்பாங்க. ஏன் நம்மளால எல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி மாயை தான், அந்த மாயையோட பிம்பம் தான் எல்லா பக்கமும் இருக்குது. நம்மளுக்கு அந்த பகவானுடைய திவ்யமான லோகம் நம்ம கண்ணு முன்னாடி வரவே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம
கீழ்நிலையில இருக்கிறோம். அப்ப பக்தியோட மேல்நிலைக்கு வர வர நாம பகவானுடைய அவருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் அதுல அப்படியே ஒன்றி போயிடுவோம். எவ்வளவுக்கு அவ்வளவு நாம பக்தியில குறைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம பகவானை பற்றிய புரிதல் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். பக்தி கம்மியா இருக்கிறத நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப பகவானுடைய திவ்ய ரூபத்தின் இயற்கை இத்தகைய காட்சி பொய்யுமல்ல கற்பனையுமல்ல, பரமசத்தியத்தின் நிஜ ரூபமாகும். பகவான் விஸ்வமூர்த்தியாக காணப்படும் பொழுது விஸ்வமூர்த்தியாக காணப்படும் பொழுது அவரது உன்னதமான நித்திய ரூபத்தை அவர் இழந்து விடுவதில்லை. மாறாக அதே ரூபத்தில் அவர் எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார். அவர் பௌதிக ரூபமாக இருந்தாலும் அவர் தன்னோட ஸ்வரூபத்தை என்றுமே இழப்பதில்லை. ஏன்னா பகவானுக்கு நம்மள மாதிரி முக்குணங்கள் கிடையாது. திவ்யமானவர், திவ்யமான உடல். அதனால பகவான் என்றுமே திவ்யமாக இருக்கிறார். ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான். அவர் நிலை என்றும் மாறுவதில்லை. எத்தனை உருவம் எடுத்தாலும், அவர் நரசிம்மரா வந்தாலும், இல்ல அவரு வெவ்வேறு தோற்றங்கள் மெயின் அவதாரமா வந்தாலும், மச்ச கூர்ம வராக நரசிம்ம எந்த தோற்றத்துல வந்தாலும் அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார். அவரது குணங்கள் என்றும் திவ்ய குணங்கள், கல்யாண குணங்கள். கல்யாண அப்படின்னா மங்களகரமான உடல், மங்களகரமான இடம், மங்களகரமான லீலைகள். அவரை பொறுத்த மட்டிலும் பகவானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே மங்களகரமானது. அடுத்தது 28. ராஜோ உவாச்ச நிதனம் உபகதேசு விஷ்ணு பூஜேஷு அதிரத யூதபேஷு முக்கியः சது கதம் அவசிஷ்ட உத்தவோ யத் தரிர் அபி தத்யஜ ஆக்ருதிம் த்ரியதி சஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு அரசர் வினாவினார். உலகங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் முடிவடைந்த பிறகு சேனாதிபதிகளிலேயே சிறந்தவர்களான விஷ்ணு மற்றும் போத வம்சத்தின் மறைவுக்கு பிறகும் உத்தவர் மட்டும் ஏன் எஞ்சி இருக்கிறார்? பொருளுரை. ஸ்ரீலா ஜீவகோஸ்வாமியின் கருத்தின்படி நிதானம் என்ற சொல் பகவானின் உன்னத வசிப்பிடத்தை குறிக்கிறது. நீ என்றால் மிக உயர்ந்த தானம் என்றால் உயர்ந்தது. தானம் என்றால் ஐஸ்வர்யம். பகவானின் வசிப்பிடம் மிக தனம் என்றால் ஐஸ்வர்யம். பகவானின் வசிப்பிடம் மிக உயர்ந்த ஐஸ்வர்யத்தை கொண்டது என்பதால் அவரது வசிப்பிடத்தை நிதானம் என்று அழைக்கலாம். இலக்கண விளக்கம் ஒருபுறம் இருக்க, விஷ்ணு மற்றும் போத வம்சத்தினர் அனைவரும் பகவானின் நேரடி சாகசர்களாக இருந்தனர் என்பதையும், பகவானின் லீலைகள் முடிந்தபின் அவரது சாகசங்கள் அனைவரும் பரலோகத்தில் உள்ள அவரவர் அந்தஸ்துகளுக்கு அனுப்பப்பட்டனர் என்பதையும் சுட்டிக்காட்டுவதே நிதானம் என்று சொல்லின் உண்மையான நோக்கமாகும். நிதனம் சொல்லுங்க மாதாஜி. நிதனம் சொல்லின் உண்மையான நோக்கமாகும். ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அக்கிரீரும் என்ற சொல்லை லீலைகள் என்ற பொருள்படும்படி விளக்குகின்றனர். என்றால் முழுமையான, குருதீம் என்றால் உன்னத லீலைகள். பகவான் அவரது உன்னத உடலுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார் என்பதால் அவர் உடலை மாற்றுதல் அல்லது உடலை விடுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஜட உலக வழக்குகளுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்ப பகவான் பிறவி எடுப்பதாகவும் உடலை விடுவதாகவும் காணப்படுகிறது. ஆனால் பகவானின் புதிய பக்தர்களான நிஜமான உண்மையை நன்கு அறிவார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிவதில் உறுதி கொண்ட மாணவன் ஸ்ரீலா ஜீவகோசம் மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் போன்ற சிறந்த ஆச்சாரிகளின் கருத்துகளையும் குறிப்புகளையும் பின்பற்றுவது அவசியம். பகவத் பக்தர் அல்லாத மற்றவர்களுக்கு இத்தகைய ஆச்சாரிகளின் உரைகளும் விளக்கங்களும் இலக்கண ஜாலமாக தோன்றக்கூடும். ஆனால் சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள மாணவர்களுக்கு சிறந்த ஆச்சாரிகளின் விளக்கங்கள் மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. உபகதேசு என்ற சொல்லும்
இங்கே குறிப்பிடப்பட்டதாகும். விருஷினி மற்றும் போத குடும்பங்களை சேர்ந்த அனைவரும் நேரடியாக பகவானின் வசிப்பிடத்தை அடைந்தனர். மற்ற பக்தர்கள் பகவானின் வசிப்பிடத்தை நேரடியாக அடைவதில்லை. ஆனால் தூய பக்தர்களுக்கு ஜட உலகை சேர்ந்த எந்த கிரகத்தின் ஐஸ்வர்யத்திலும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. சில சமயங்களில் பகவானின் உலகிற்கு உயர்த்தப்படும் பக்தர்களுக்கு உயர் கிரகங்களின் ஐஸ்வர்யத்தில் சிறிதளவு கவர்ச்சி இருப்பதால் பூர்ணத்துவ நிலையை நோக்கி செல்லும் பொழுது தெரிந்து கொள்ளும் ஆவலினால் உயர கிரகங்களில் செல்வார். சிறப்பை காண அவர்கள் ஆசைப்படுகின்றனர். ஆனால் ரிஷினிகளுக்கும் போதர்களுக்கும் பௌதீக கிரகங்கள் எவ்வித கவர்ச்சியும் இல்லாததால் அவர் நேரடியாக அனுப்பப்பட்டனர். அமரகோச அதிகாரியின்படி அக்ரூத் என்ற சொல் சைகை என்ற பொருளையும் குறிக்கும் என்று சிறில். ஹரே கிருஷ்ணா. அகராதியின்படி அகராதியின்படி சிகை என்ற பொருளையும் குறிக்கும் என்று ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் குறிப்பிடுகின்றார். தம் மறைவுக்கு பின் உத்தவர் பத்திரிகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பகவான் குறிப்பால் உணர்த்தினார். பகவானின் தூய பக்தரான உத்தவரும் பரமபதத்தை அல்லது பகவானின் உலக அடைவதற்கு பதிலாக பத்திரிகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவை அதிக விசுவாசத்துடன் நிறைவேற்றினார். மண்ணுலகில் இருந்த பகவான் மறைந்துவிட்ட பின்னரும் உத்தவர் இங்கேயே தனிந்து இருப்பதற்கு இதுதான் காரணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எத்தனாவது அத்தியாயம் மாதாஜி? இது 3வது காண்டத்துல அத்தியாயம் 4 ஸ்லோகம் 28 மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ கிருஷ்ணர் லீலைகளை முடித்த பின்னாடி அவரது வம்சத்தினர், விஷ்ணு வம்சத்தினர், யதுகுல வம்சத்தினர் எல்லாத்தையும் திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு போக சொல்லி அவர் வந்து அந்த லீலையில அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்க இறந்து போற மாதிரி ஒரு பிளான் பண்றாரு. அப்ப இது சாபத்தின் மூலமா வருது. சாம்பன் வந்து சம்பாவதியின் மகன் சாம்பன் அவர் வந்து சாபத்தின் மூலமா இத வந்து அவருக்கு ஒரு சாபம் கிடைக்கிறதுனால அவர் உலக்கை ஒண்ணு வயிற்றுல இருந்து வருது. அந்த உலக்கை சாம்பலாக்கப்பட்டு அந்த யமுனை கரையில தூவப்படுது. அப்ப அந்த நதிக்கரையில அந்த நாணல் கற்றைகள் வந்து இரும்பு போல வளருது. அப்ப அந்த இடத்துல பத்ரிகாசிரமத்துல அந்த புனித இடத்தில் சேரும் எல்லாருமே அங்க யாகங்கள் பண்ணி யாதவர்கள் அந்தணர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தி அவங்களுக்கு தான தர்மம் எல்லாம் வழங்கி அப்ப அந்த நாணல் பொருட்களை கொண்டு அப்போ குடி போதையில அவங்க வந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக்கிறாங்க. அதனால அவங்க வம்சமே அழிந்தது. ஆனா ஒரே ஒருவர் மட்டும் மிஞ்சி இருக்கிறார். அது யாருன்னா உத்தவர். ஏன் அவரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் பகவான் அனுப்பிட்டாரு அப்படின்னா, உத்தவர் வந்து பகவானுடைய லீலைகளை நேரடியாக பார்த்தவர். இப்ப பகவானுடைய லீலைகளை விளக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால உத்தவர் வந்து பத்ரிகாசிரமத்திற்கு போய் அங்க நரநாராயண ரிஷிகள் அவங்களையெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணி அங்க இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் பகவானை பற்றிய லீலைகளை எல்லாம் சொல்லி பக்தியை மேம்படுத்துவதற்கு அவரை விட்டுட்டு எல்லாரையும் போக வச்சிடுறாரு. அப்போ இங்க சாதாரண மனிதர்கள் இந்த உலகை விட்டு போகும்போது அவங்க எப்படி அந்த காலேச்ச மாம் ஏவ அந்த கடைசி நேரத்தில் எதை நினைக்கிறார்களோ அதுவாகவே அவங்களுக்கு அந்த உணர்விலேயே மறுபிறப்பு எடுக்கிறார்கள். அப்போ அந்த நாராயண ஸ்மிருதி இல்லாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன ஒரு உணர்வுல இருக்காங்களோ, அதாவது முக்குணங்கள்ல செயல்படுறவங்க கடைசியில நீங்க பார்க்கலாம் மரண நேரத்துல நான்வெஜ் சாப்பிட ஆசைப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உடல் கிடைக்கும் அடுத்த பிறவிலன்னு பார்த்தா அவங்க வந்து மேல்லோகங்களுக்கு போக முடியாது. ஆனா இதே லோகத்துல மத்திய லோகத்துல அவங்க மிருகங்களா பிறக்கிறதுக்கு, ஏன்னா நான்வெஜ் கடைசியில எனக்கு ஆசை, எனக்கு சிக்கன் கொடுங்க, மட்டன் கொடுங்க அப்படின்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க, ஏன்னா அந்த உணர்வு அவங்களுக்கு வந்து தீவிரமா இருக்கு. அதை சாப்பிட்டு அதே வேணுங்கிற ஆசை இருக்கும்போது அந்த நாவு கடுமையாயிருக்கிறவங்க அடுத்த பிறவியில புலியாகவோ கரடியாகவோ சிங்கமாகவோ நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு மிருகமா, ஏன்னா அவங்களுக்கு ஆசை அதுதான். அப்ப ஆசைக்கேற்ற உடல் அடுத்த பிறவியில அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கையோட சட்டம். அப்ப எந்தெந்த உணர்வுல யார் இருக்கிறாங்களோ அந்தந்த உணர்வுக்கு தகுந்த உடலை பெறுகிறார்கள். சிலர் வந்து மேல்லோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவாங்க.
இறந்தாக்க உடனே சொர்க்கலோகம் அதுதான் உயர்ந்த கிரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முட்டாள்தனமானது. பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுன மாம் உபேத்யேத்து கௌந்தேய புனர் ஜன்மன வித்தியதே. அப்ப பிரம்மலோகத்திலிருந்து, அதாவது சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றி திரிந்தாலும் பிறப்பு இறப்பு மோப்பு பிணி இது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். பிரம்மா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரே நிமிஷம். அப்ப பிரம்மாக்கு கூட அங்க மோப்பு அப்படிங்கிறது இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி, சொல்லுங்க. கேக்குது மாதாஜி. அப்ப பிரம்மாக்கு கூட மூப்பு இருக்கு, கடைசியில மரணம் இருக்கு. அப்போ இந்த மேல்லோகங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பகவான் அந்த பிராப்தத்தை கொடுக்குறாரு. அப்ப சொர்க்கலோகங்களுக்கு போனா தன்னுடைய புண்ணிய பலன்களை அனுபவிக்க முடியுமே தவிர அவங்க புண்ணிய பலன்கள் முடிந்தவுடனே மறுபடியும் கீழே தான் பிறக்கணும். அப்ப புத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா, பூர்ண அறிவுடையவர்கள் அந்த பிறப்பை அறுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இங்க எங்கேயுமே ஜட உலகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லா இடத்துலயும் அப்ப இதுலயே மீண்டும் மீண்டும் பிறக்காதான் உன்னத பக்தர்களோட நோக்கம். அப்ப இங்க உத்தவர் மட்டும் இங்க தங்கிடுறாரு. மற்றவர்கள் எல்லாம் பகவானுக்கு சேவை செய்து வந்த அந்த சகாக்கள், நித்திய சகாக்கள் எல்லாம் பகவானோட அப்படியே பகவானோட லோகத்துக்கே போயிடுறாங்க. பகவான் திருப்பி அனுப்பிடுறாரு. அப்ப உத்தவர் மட்டும் இங்க எஞ்சி இருக்கிறார். ஓகேங்க, அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி, பொருளுரையும் படிங்க. நான் படிச்சிருந்த இந்த ஸ்லோகத்தை முடிச்சிடுறேன். ஓகே. ஸ்ரீஷுவோவாச்ச பிரம்ம பதேசேன காலேன மோகவாஞ்சிதக சம்கிருத்திய சிவகுலம் ஸ்பீதம் தியச்சயன் இதேகம் அசிந்திய. மொழிபெயர்ப்பொருளை வழங்கியவர் தெய்வத்தில் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சிலா பிரபாதைக்கு ஜெய். சுகதேவ கோசாமி பதிலளித்தார், அன்புள்ள அரசே, பிராமணர்களின் சாபம் ஒரு சாக்கு போக்கு மட்டுமே. ஆனால் பகவானின் உன்னதமான விருப்பம்தான் நிஜ உண்மையாகும். பகவான் எண்ணற்ற தமது குடும்ப அங்கத்தினர்களை அனுப்பிய பிறகு தாமும் இந்த மண்ணுலகில் இருந்து மறைந்துவிட விரும்பினார். எனவே தமக்குள் அவர் பின்வருமாறு சிந்தித்தார். பொருளுரை. இப்பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உடலை விடுவது தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள தியச்சியன் என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் நித்திய வாழ்வும் அறிவும் ஆனந்தமும் உடையவர் என்பதால் அவருக்கும் அவரது உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அப்படியானால் உடலை விடுவதும் உலக காட்சியிலிருந்து மறைவதும் எப்படி சாத்தியமாகும்? பகவானுடைய மறைவின் குதிரை பற்றிய விஷயத்தில் பக்தரற்றவர்களான மாயாவதிகளுக்கிடையில் பெரும் வாக்குவாதம் இருந்து வருகிறது. குறைமதியாளர்களான அவரது சந்தேகங்கள் சீல ஜீவ கோசாமியால் அவரது கிருஷ்ண சந்தர்ப்பம் என்னும் நூலில் மிகவும் தெளிவாக தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன. பிரம்ம சம்ஹிதையின்படி பகவானுக்கு பல உருவங்கள் உள்ளன. பகவானுக்கு எண்ணற்ற உருவங்கள் உள்ளன என்றும் ஜீவராசிகளின் பார்வையில் அவர் தோன்றும் பொழுது இத்தகைய எல்லா உருவங்களும் அவருடன் இணைந்து விடுகின்றன என்றும் அது குறிப்பிடுகிறது. அழிவற்ற வெள்ளா ரூபங்களும் ஒரு புறம் இருக்க, குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் முன் காட்டப்பட்டது போன்ற அவரது பிரபஞ்ச ரூபமும் அவருக்கு உண்டு. இப்பதத்தில் ஸ்பீதம் என்ற சொல்லும் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் விராட் ரூபம் என்று அழைக்கப்படும் அவரது பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தை விட்டார். அவரது ஆதியான நித்திய ரூபத்தை அல்ல என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் அவரது சத்சித் ஆனந்த ரூபத்தை அவர் மாற்றிக்கொள்வது சாத்தியமல்ல. இச்சாதாரண விஷயத்தை பகவானின் எவ்வித பக்தி தொண்டையும் செய்யாத பக்தர் அற்றவர்கள் இச்சாதாரண உண்மையை புரிந்து கொள்வதில்லை, அல்லது வேண்டுமென்றே அவரது உன்னத உடலின் நித்தியத்தன்மையை மறுக்கின்றனர். குறையுடைய ஜீவராசிகளிடம் உள்ள ஏமாற்றும் தன்மையே இதற்கு காரணம். வெவ்வேறு ஆலயங்களில் பக்தர்களால் வழிபடப்படும் பகவானின் உன்னத வடிவங்களுக்கும் பகவானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை உண்மையாக இன்றும் நடைமுறை அனுபவத்தில் நம்மால் காண முடிகிறது. பகவானுடைய அந்தரங்க சக்தியின் நினைத்திற்கரிய செயல் பகவத்கீதையில் 7.25 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருதக. எல்லோரிடமும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. பத்ம புராணம் கூறுகிறது, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபசி கிராக்கியம் இந்திரியை. பகவானின் பெயரையும் உருவையும்
பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆனால் பௌதிக மக்களின் பார்வையில் தோன்றும் பொழுது அவர் விராட்ரூப வடிவத்தை ஏற்கிறார். இது ஒரு அதிகப்படியான பௌதிக தோற்றமாகும். பகவான் அவரது விராட்ரூபத்தை விடும் பொழுது அவரது நித்திய ரூபம் மாற்றமடைவதில்லை. 5வது காண்டத்தில் பகவான் எப்படி வெவ்வேறு கிரகங்களில் அவரது வெவ்வேறு ரூபங்களில் வழிபடப்படுகிறார், இந்த மண்ணிலையில் உள்ள வெவ்வேறு விஷயங்களில் எப்படி வழிபடப்படுகிறார் என்பதையும் நாம் காண்போம். ஸ்ரீலா ஜீவ கோசாமியும் ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் வேத இலக்கியங்களில் பல ஆதாரபூர்வமான கருத்துக்களை மேற்கோள் காட்டி பகவானின் மறைவை பற்றிய சம்பவத்தை தங்களுடைய விளக்க உரைகளில் தெளிவாக விளக்கியுள்ளனர். இப்புத்தகத்தின் அளவை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே அவைகளை எல்லாம் இங்கு நாம் சேர்த்து கொள்ளவில்லை. மேலே மேற்கோள் காட்டியிருப்பது போல் பகவத்கீதையில் இவ்விஷயம் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. அன்பும் பக்தியும் அற்ற பக்தர் அல்லாதவர்களின் காட்சிக்கு புலப்படாதவாறு பகவான் தம்மை எப்பொழுதும் மறைத்து வைத்துள்ளார். இவ்வாறாக பகவான் அவர்களை தம்மிடமிருந்து இன்னும் தூரமாக தள்ளி வைக்கிறார். பிரம்மா விஷ்ணுவின் முன் சென்று அவதரிக்கும்படி பிரார்த்தனை செய்ததால் பகவான் தோன்றினார். எனவே பகவான் தோன்றிய பொழுது விஷ்ணுவின் மற்ற எல்லா உருவங்களும் கூட அவருடன் இணைந்து கொண்டன. அவரது நோக்கம் நிறைவேறியதும் அவர்கள் அனைவரும் இயல்பான முறையில் அவரிடமிருந்து தனித்தனியாக பிரிந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இப்போ சேனாதிபதிகளிலேயே சிறந்தவரான விஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர் மறைவுக்கு பிறகு உத்தவர் மட்டும் ஏன் அங்கு தங்கி இருக்கிறார்? அப்போ உத்தவர் சேனாதிபதிகள்லயே சிறந்த விஷ்ணி. அப்போ உத்தவர் மட்டும் ஏன் இங்க தங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நாம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது இங்க என்ன கேட்கிறார்னா, சுகதேவ கோஸ்வாமி பதிலளிக்கிறார். பகவானின் உன்னதமான விருப்பம்தான் நிஜ உண்மை. இந்த சாபங்கிறதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு. சாபம் கொடுத்ததுனாலதான் இந்த விஷ்ணு வம்சமே அழிஞ்சிருச்சு. பகவான் இறந்து போயிட்டார். ஒரு ஒரு வேடன் வில் எய்ததுனால அவர் காலில் பட்டு பகவான் இறந்து போயிட்டார். இதெல்லாம் வெளிப்புற தோற்றம். ஆனா சூட்சுமமான உண்மைகள் தான் அங்க நிஜம். அந்த உண்மைகள் பக்தர்களுக்கு மட்டுமே புலப்படும். பக்தர் அல்லாதவர்களுக்கு இது என்ன சொன்னாலும் அவங்க நிலையிலிருந்து பாக்குறதுனால அவங்களால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா தூய பக்தர்கள் நாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தியினால் நாம் ஆளப்படுகின்றோம். அது ஒண்ணு மாயா சக்தி, இன்னும் பகவானுடைய அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தியில ஆளப்படும் பக்தர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிப்புற சக்தியினால ஆளப்படுகின்ற மாயாதேவினால் ஆளப்படுகின்ற பக்தர் அல்லாதவர்கள், இல்ல பக்தர் அல்லாதவர்கள்ங்கிற விட கலப்பட பக்தர்களும் இருக்காங்க. அவங்களால எல்லாம் எளிதில பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் தன்னைத்தானே மறைத்து கொள்கிறார். யோக மாயினால, அந்தரங்க சக்தியினால ஒரு திரை மூடப்பட்டிருக்கின்றது. இப்போ ஆனானப்பட்ட யோகிகள், இந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்தா கூட அவங்க 1000 வருடங்கள் தவம் பண்ணுவாங்க. பல ஜென்மங்களா தவம் பண்ணி அவங்க அது பகவானை கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்களால முதல்ல பார்க்க முடியாது, அது வேற விஷயம். அப்ப திவ்யமான கண்களை கொடுத்ததுனாலதான் அர்ஜுனனால கூட குருச்சேத்திர போர்க்களத்துல பகவானுடைய விஸ்வரூபத்தை காண முடிந்தது. விஸ்வரூபம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு சிறு அம்சம், தேஜஸின் ஒரு சிறு அம்சம். அப்ப பகவான் ஒரு தீப்பொறியாக ஒரு சிறு அம்சத்தை காட்டுறாரு. அவரோட அம்சங்கிறது எண்ணில் அடங்காதது, அனந்த எல்லையற்றது, அது கற்பனைக்கு எட்டாதது. பகவானை பத்தி முழுமையாக புரிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஈவன் சிவபெருமான் போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியல. அப்ப இந்திர விமோகன பிரம்ம விமோகன லீலை, இந்திரனோட இந்த லீலை, இதெல்லாம் நாம பார்த்தோம்னா அவங்களே குழம்பி போயிடுறாங்க. அப்ப சாதாரண மனிதர்கள் நான் சாதாரண இந்த அறிவை வச்சுக்கிட்டு யாராலையும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பகவானே புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தாலன்றி பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அப்ப பகவான் அந்த வாய்ப்பை யாருக்கு தரார் அப்படின்னா, தன்னை முழுவதுமாக சரணடைந்த பக்தர்களுக்கு மட்டுமே அதை தர்றார். அதனாலதான் நாம பாக்குறோம், அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமேதி ந கிரகே திந்திரியம் அப்படின்னு சொல்லி, இந்த புலன்களால், குறையுடைய புலன்களால் பகவானை காண்பது பகவானை புரிந்து கொள்ளவோ, அவரது நாமம் ரூபம் குணம் லீலைகளை புரிந்து கொள்ளவோ யாராலும் முடியாது.
அப்ப இந்த குறையுடைய புலன்கள், பௌதிகமான புலன்களால பகவானை காணவோ அவரது லீலைகளை புரிந்து கொள்ளவோ முடியாது. அவரது நாமத்துல எவ்வளவு பவர் இருக்கு, அவரது குணங்கள் என்ன. அப்ப இதற்கு அப்பாற்பட்ட பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக புலன்களை கொண்டுதான் பகவானை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவான் தன்னை மறைத்துக் கொள்கின்றார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரத முடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அந்த யோகமாயினால் தன்னை மறைத்துக் கொள்வதால மூடர்களால புரிந்து கொள்ள முடியாது. பகவானை புரிந்து கொள்ள அவர் வாய்ப்பும் கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். தன்னை எவ்வளவு தூரம் ஒருத்தர் சரண்டர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவை தருகின்றார். தன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை அவங்களுக்கு தர்றார். 5% சரணடைஞ்சிங்கன்னா 5% தன்னை பத்தி தெளிவா விளக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் தர்றார். 10% இல்ல 15%, அந்த அளவுக்கு 100% புரிஞ்சுக்கிறதுங்கிறது இயலாத காரியம். ஏன்னா பகவானுக்கே தெரியாதான் அவருடைய சக்திகள். அந்த அளவு சக்தி வாய்ந்தவர். ஏன்னா பகவான் சத்து சித்த ஆனந்தம் உடையவர். அவரது உடலுக்கோ ஆத்மாவுக்கோ எந்த வேறுபாடும் கிடையாது. அப்போ அவர் சூரியனை போன்று தோன்றுகிறார், மறைகிறாரோ தவிர அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோ ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. அப்ப அவரது தோற்றமும் அவரது லீலைகளும் அவரது செயல்களும் யார் ஒருவர் அறிகிறாரோ அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிறார். அப்ப பகவானை பற்றி அந்த அளவு டீப்பா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தூய பக்தி இருக்கும். அந்த தூய பக்தர்கள் பிறப்பது கிடையாது. மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டிக்கிறது கிடையாது. அவங்க இங்கிருந்து விடுபடுறாங்க. அப்போ இங்க விஸ்வரூபம் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு காட்டுறார், இந்த பிரபஞ்ச ரூபத்தை. அப்ப இந்த பிரபஞ்ச ரூபத்தை தான் விடுகிறாரோ தவிர அவரது திவ்யமான ரூபத்தை இங்கு விட்டு செல்வது கிடையாது. ஏன்னா அவரது திவ்யமான ரூபம் அவரை விட்டு என்னைக்கும் போகாது. அவர் என்றும் திவ்யமானவர். ஏன்னா அவருக்கு ஆத்மா வேற உடல் வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நாமெல்லாம் ஆத்மா அப்படின்னு இந்த உடலுக்குள்ள இருக்கு, ஆனா இந்த உடல் அழியக்கூடியது. அப்ப ஆத்மா எப்பொழுதும் ஒன்றுதான். ஆனா அது உடலை மாத்தி மாத்தி ஒரு போர்வையாக வேற கிழிஞ்ச ட்ரெஸ் நாம எப்படி மாத்திட்டே இருக்கோம், ஒரு புது ட்ரெஸ் போடுறோம். அது போல இந்த ஆத்மாவானது, என்னுள் இருக்கும் இந்த ஆத்மா இந்த உடம்ப விட்டுட்டா அடுத்த உடம்பு எடுக்க போகுது. அது என்னுடைய குணத்திற்கு ஏற்ப. இது மேபி அது விலங்கோட உடலா இருக்கலாம், தாவரத்தோட உடலா இருக்கலாம். நான் அந்த பரிமாண வளர்ச்சியில எனது குணங்களை எப்படி நான் செயல்படுத்துகிறோனோ, எனது குணங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறோனோ, எதை நான் இந்த முக்குணங்கள்ல எப்படி செயல்படுகிறோனோ, மேக்சிமம் சத்துவ குணத்தை நான் யூஸ் பண்ணியிருந்தா நான் ஒரு பிராமணனா இல்ல ஒரு செல்வந்தனா, ஸ்ரீமதாம் சுசீனாம் ஏகே அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணனாகவோ செல்வந்தர் குடும்பத்திலேயோ பிறக்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இல்ல நான் மிருகத்தத்துடன் மனித உடலுடன் இருந்தாலும் மிருக சுபாவத்துல நான் செயல்பட்டு இருந்தா அடுத்த பிறவி கண்டிப்பா எனக்கு ஒரு மிருக உடல் கிடைக்கும். இப்படி எனது குணத்திற்கேற்ப அடுத்தடுத்து நான் வேறு வேறு உடல்களை பெற்றுக்கொண்டே இருப்பேன். ஆனா தூய பக்தி செலுத்துறவங்களுக்கு இந்த உடலே கிடைக்காது. ஏன்னா உடல்னு ஒண்ணு எடுத்தாதான் நாம கஷ்டப்படணும். ஏன்னா உடலுக்கு எல்லா தொந்தரவும் இருக்கும். இப்ப குழந்தையில இருந்து இறக்கறது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நோய் இருக்கு. இப்ப சின்ன குழந்தைகள்ல பாத்தீங்கன்னாலே இப்போ பிறந்த உடனே அது அழுக ஆரம்பிக்கும். பசிக்கு அழுகுதா இல்ல ஏதாவது வலிக்குதா, அந்த குழந்தை எதுக்காக அழுகுன்னு ஒரு தாய்க்கு கூட தெரியாது. ஆனா கொஞ்சம் வளர வளர அது பேச ஆரம்பிச்சோடனே எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, அது மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ குழந்தைகள் இருந்து இறப்பு வரைக்கும் முதுமை வரைக்கும் நோய் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த உடல்னு இருந்தா அதுல எல்லா கஷ்டங்களும் இருக்கும். அதுல மலம், மூத்திரம், சளி, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உடல் எடுக்காதது இருக்கிறது தான் ஒரு புத்திசாலியோட நோக்கமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா பகவானிடம் பக்தி பண்ணணும், அந்த அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமா நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம். அப்ப அன்பும் பக்தியும் மற்ற பக்தர்கள் அல்லாதவர்கள் காட்சிக்கு புலப்படாதவாறு தம்மை பகவான் மறைத்து வைத்துள்ளார். மூடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் பகவானை பற்றி புரியாது. ஏன்னா இது நாம நேத்தே பார்த்தோம், அது பிரத்யக்ஷா கிடையாது, அனுமானம் கிடையாது, ஸ்ருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் மூலமாகவும் குரு மூலமாகவும் குரு சாது சாஸ்திரா மூலமா தான் பகவானை அறிந்து கொள்ள முடியும். அப்ப குருவை அணுகி நாம அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு பகவானை பற்றிய நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
அப்போ பகவான்கிட்ட நாம நிறைய சரணடையணும் அப்படின்னா நவவித பக்தி பண்ணணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 64 பக்தி தொண்டுகளை வந்து நாம பக்தி ரசாமிரத சிந்துல பார்க்கலாம். அப்ப ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அதுல எப்படி பக்தி பண்றதுன்னா அதுலயும் விளக்கமா சொல்லியிருக்காரு. அப்போ அந்நிய அபிலாஷத சூன்யம், தூய பக்தியும் அதற்கு தேவைப்படும். அப்ப இந்த பக்தி படிப்படியாக வளர்ந்து கலப்படமற்ற பக்தியாக, எந்த ஒரு கலப்படம் இல்லாம மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தியோ யோக மிஸ்ர பக்தியோ ஞான மிஸ்ர பக்தியோ இல்லாம தூய பக்தி தொண்டு 100% தூய பக்தி தொண்டு செய்யறவங்க கண்டிப்பா ஆன்மீக லோகத்தை அடையலாம். அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை வந்து நாம அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல லிஃப்ட்ல போறவங்க தீவிரமா அகைதுகியா பிரதிகதா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தீவிரேன பக்தி யோகேன தீவிரமாக பக்தி செய்பவர்கள் இந்த ஜென்மத்திலே திரும்பி போயிடலாம். இல்ல என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு பின்தங்குபவர்கள் இன்னும் பல பிறவிகள், ஆனா முன்னேற்றம் தான். ஏன்னா அடுத்த பிறவில இந்த ஜென்மத்துல நீங்க எவ்வளவு ஞானத்தை சேகரித்தீர்களோ அடுத்த ஜென்மத்துல அதையவே நீங்க அதுல இருந்து தொடங்கலாம், விட்டதுல இருந்து தொடங்கலாம். ஆனா ஜடப்படிப்பு நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரரா இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல 0ல இருந்து தான் தொடங்கணும். இதுதான் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது பதம் 30. அஸ்மாலோகாது பரதே மயி ஞானம் மத்தாஸ்ரயம் அர்ஹதி உத்தவ ஏவாத்மா ஏவாத்தா சம்பிரதி ஆத்மவதாம்பரஹ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. படிங்க மாதா. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இப்பொழுது இந்த ஜட உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களிலேயே மிக முக்கியமானவனான உத்தமனிடம்தான் என்னை பற்றிய அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. பொருளுரை. ஞானம் மத் ஆசிரியம் எனும் சொற்கள் இப்பதத்தில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். உன்னத அறிவில் 3 பிரிவுகள் உள்ளன. அவை அருவ பிரம்மத்தை பற்றிய அறிவு, எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவை பற்றிய அறிவு மற்றும் பரமபுருஷரை பற்றிய அறிவு என்பவை ஆகும். இம்மூன்றில் பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவு விசேஷ முக்கியத்துவம் கொண்டதாகும். இது பரமபுருஷரை பற்றிய பிரத்யேகமான அறிவு, பகவத் தத்துவ விஞ்ஞான என்று அறியப்படுகிறது. இக்குறிப்பிட்ட அறிவு தூய பக்தி தொண்டினால் அடையப்படுகிறது, வேறெந்த வழியாலும் அல்ல. பகவத்கீதை 18.55 இதை உறுதி செய்கிறது. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களால் மட்டுமே பகவானின் உன்னத நிலையை உண்மையாக அறிய முடியும். அனைத்து பக்தர்களுக்கிடையிலும் உத்தவர்தான் அச்சமயத்தில் சிறந்தவராக கருதப்பட்டார். எனவே பகவானால் அவர் நேரடியாக உபதேசிக்கப்பட்டார். இதனால் உலகிலிருந்து பகவான் மறைந்த பிறகு உத்தவரின் அறிவை மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். பகவான் நேரடியாக நரநாராயணராக எழுந்தருளியுள்ள பத்ரிகாசிரமத்திற்கு உத்தவர் செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ள ஒருவரால் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விக்கிரகத்திடமிருந்து நேரடியான உபதேசங்களை பெற முடியும். இவ்வாறாக பகவானின் கருணையால் உன்னத ஞானத்தில் உண்மையாக முன்னேறுவதற்காக பகவத் பக்தர் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட பகவானின் ஓர் ஆலயத்தில் புகலிடம் கொள்கிறார். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க உத்தவர் எதற்காக இங்க தங்கினார் அப்படின்னா பகவானை பற்றிய பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காகவும் மேலும் நரநாராயண ரிஷிகளிடமிருந்து அவர் மேலும் அறிவுரை வாங்குவதற்காகவும். ஏன்னா ஒரு பக்தருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. பக்தர் எப்பவுமே நான் இன்னும் கீழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப பக்தர்கள் என்றுமே பகவானை பற்றிய விஷயங்களை கேதர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. இப்ப தூய பக்தர் ஒருவர் பகவானுடைய விஷயத்தில் மிகவும் ஆர்வமுடையவராக, எப்படி நாம பாத்தீங்கன்னா இங்க பாகவதம் பேசப்படுகின்றது. ஆனால் திரும்ப திரும்ப வந்து இங்க பாகவதத்தை வியாசதேவரிடமிருந்து மீண்டும் மீண்டும் கேள்விகள் கேட்டு அவர் வந்து திருப்தியே அடையல. மீண்டும் மீண்டும் அவர் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அப்போ பாகவதத்துல பகவானை பற்றி கேட்கும் போது அவருக்கு ஒரு தூக்கம் கிடையாது, அவருக்கு தாகம் கிடையாது,
பசி கிடையாது. 7 நாட்கள் தனது மரண நேரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கார். அப்ப பக்தர்களுக்கு பகவானை பற்றி கேட்பதில் எப்பொழுதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர் பத்ரி ஆசிரமத்திற்கு போகும்படி பகவானாலேயே அங்க ஆணையிடப்படுகிறார். அதனால அங்க போறார். அப்ப பக்தர் ஒருவர் வந்து பகவான் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சாலும், அதாவது உத்தவர் இருக்கும்போது நேரடியா பாக்குறார். ஆனா அவர் வந்து பகவானை விட்டு பிரிஞ்சாலும் பகவான் வந்து எல்லா ரூபத்திலையும் இருக்கிறார். இப்ப விக்கிரக ஆராதனை மூலமாக பகவான் வந்து சகுன வழிபாடுன்னு சொல்றாங்க. அப்ப சகுன வழிபாடு அப்போ நம்மளுடைய சகுன அப்படின்னா நம்மள மாதிரியே குணங்கள் கொண்ட ரூபத்துல, அதாவது பகவானுக்கு பசிக்குது, பகவானுக்கு குளிக்க வைக்கிறோம், பகவானை தூங்க வைக்கிறோம். இப்ப பகவானுக்கு உண்மையிலேயே பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது. அவர் உன்னதமானவர். இருந்தாலும் நம்மளோட லெவலுக்கு இறங்கி வந்து பகவான் நம்மள ஒருவரா இருக்கும்போது நாம் அவரை மிகுந்த அந்த நம்மளுக்கு இணையா இருக்கும்போது என்ன பண்றோம்னா, நம்மை போலவே நினைத்து அவரை ஆராதனை செய்கின்றோம். அப்ப விக்கிரகங்கள் வந்து பிரதிமா மூர்த்தி நகித்து சாக்சாத் விரஜேந்திர நந்தன அப்படின்னு சொல்றாங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல. அப்போ இவர் வந்து வெறும் கல்லோ மணலோ சிலையோ கிடையாது, வெறும் படங்களோ கிடையாது. அவர் சாக்ஷாத் விரஜேந்திர நந்தன, சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே அந்த சிலா ரூபத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அப்ப வெறும் சிலைகளாக காணக்கூடாது, அதுல பகவான் இருக்கின்றார். அத்தகைய பகவான் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னை முழுமையாக சரணடைந்த தூய பக்தருக்கு. இப்ப குரு மகாராஜ், ஸ்ரீ ஜெயபதாக சுவாமி மகாராஜ், அப்புறம் பிரபுபாதர், இவங்கெல்லாம் போய் பகவான் முன்னாடி நின்னா பகவான் நேரடியா பேசுவார். அவங்க வந்து, ஏன் நேத்து நீங்க சரியா படைக்கல, நீங்க ஏன் இந்த சாதத்தை கம்மியா வச்சீங்க, நீங்க ஏன் இந்த தவறு செஞ்சீங்க, அதையெல்லாம் கேட்கும்போது பூஜாரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. நேத்து செஞ்சது இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ சிலா விக்கிரகம் முன்னாடி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நம்பாதவங்க, இந்த நாத்திகவாதிகளுக்கெல்லாம் போனா, இது இவங்க பாருங்க எப்படி எல்லாம் ஆக்ஷன் பண்றாங்க, ஒரே கேலி கூத்தா இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அபராதம் தான் வரும், அது வேற விஷயம். ஆனா உண்மையிலேயே குரு மகாராஜ் இவங்க போன்ற தூய பக்தர்கள் சிலா விக்கிரகம் முன்னாடி போனாங்கன்னா, பகவான் தனக்குள்ள அந்த கோயில்ல என்ன நடக்குது, தனக்குள்ள குறை என்ன, தனக்குள்ள நிவர்த்தி என்ன, எல்லாமே அந்த பக்தர்களோட பரிமாறிக்கொள்கிறார். எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாமெல்லாம் பார்த்துக்கிட்டா பேசுவோம், அது மாதிரி விக்கிரகங்கள் வந்து அந்த தூய பக்தர்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இவ்வாறு பகவான் கருணையினால் உன்னத ஞானத்தில் உண்மையாக முன்னேறுவதற்காக பக்தர் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட பகவான் ஒரு ஆலயத்தில் புகலிடம் பெற வேண்டும். ஏன்னா ஆலயத்துல வந்து பகவான் தனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகிறார், எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். அப்போ இது சிலர் வந்து எப்படி இதை நம்புறதுன்னு கேட்பாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் கரண்ட் பாஸ் ஆகுது இல்லைங்களா, ஒயர் எல்லா இடத்துலயும் போகுது. ஆனா லைட் நாம எங்க வைக்கிறோம், தேவைப்படுற இடத்துலதான் வைக்கிறோம். அப்ப சுவிட்ச் போட்டா அந்த இடத்துல வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்குது. நீரோட்டம் பூமிக்கு எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா சில இடத்துல மட்டும்தான் அந்த கிணறு தோன்றோம், போர்வெல் போடுறோம். எதனால அங்க அதிகமா இருக்கு. அது போல ஆலயங்கள் அப்படின்னா சில இடங்கள்ல அந்த புனிதமான இடங்கள்ல அந்த ஆலயங்கள் கட்டப்படுகின்றது. அடுத்தது பதம் 31. நோத்வானு மபி மன்யூனோ யத் குணைர் நார்த்தித பிரபுஹ அதோ மத்வயுனம் லோகம் கிராஹயன் இஹ திஷ்டது. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. உத்தவன் ஜட இயற்கை குணங்களினால் பாதிப்படைவதே இல்லை என்பதால் அவன் எவ்விதத்திலும் எனக்கு குறைந்தவன் அல்ல. எனவே என்னை பரம புருஷரை பற்றிய அறிவை பரப்புவதற்காக இவ்வுலகிலேயே அவன் இருக்கட்டும். பொருளுரை: ஜட இயற்கை குணங்களினால் பாதிப்படையாமல் இருப்பதுவே பகவானின் பிரதிநிதியாவதற்குரிய விசேஷ தகுதியாகும். ஒரு பிராமணனாக இருப்பதே அந்த ஜட உலகில் உள்ள ஒருவனின் மிக உயர்ந்த தகுதியாகும். ஆனால் ஒரு பிராமணர் சத்துவ குணத்தில் இருப்பதால் ஒரு பிராமணராக இருப்பது மட்டும் பகவானின் பிரதிநிதியாவதற்கு போதுமானதல்ல. ஒருவர் சத்வகுணத்தையும் கடந்து ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படையாதவாறு தலப்பற்ற சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். உன்னத தகுதி பெற்ற நிலையான இந்த சுத்த சத்வம் அல்லது வசுதேவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் பகவத் விஞ்ஞானத்தை உணர்ந்தறிய முடியும். ஜட இயற்கை குணங்களால் பகவான் பாதிக்கப்படுவதில்லை என்பதைப் போலவே பகவானின் தூய பக்தர்களும் கூட அவற்றினால் பாதிக்கப்படுவதில்லை. இதுவே பகவானுடன் ஒன்றுபட்டவராக இருப்பதற்குரிய முக்கிய தகுதியாகும்.
உன்னதமான இத்தகுதியை பெற்றுள்ளவர் பௌதிக சூழ்நிலைகளில் இருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் ஜீவன் முக்தர், முக்தி அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ள ஒருவரால் இந்த முக்தி அடையப்படுகிறது. பக்தி ரசாமிரத சிந்து 1.2.187 பின்வருமாறு கூறப்படுகிறது. ஈஹாயஸ்ய ஹரே தாஸ்ய ஹர்மனா மனசாகிரா நிகிலாஷு அபி அவஸ்தாசு ஜீவன் முக்த சபுச்சதே. மனதாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்வதற்காக மட்டுமே வாழ்பவர் பௌதீக சூழ்நிலைகள் இருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்பதில் சந்தேகமில்லை. இத்தகைய ஓர் உன்னத நிலையில் உத்தவர் இருந்தார். இதனால் உலக பார்வையிலிருந்து பகவான் மறைந்த பிறகு அவரது உண்மையான பிரதிநிதியாக உத்தவர் தேர்வு செய்யப்பட்டார். இத்தகைய ஒரு பகவத் பக்தர் பௌதிக பலத்தாலோ புத்தியாலோ அல்லது துறவாலோ கூட பாதிப்படைவதே இல்லை. இவர் பௌதீக இயற்கையின் பலமான தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவர் என்பதால் கோஸ்வாமி எனப்படுகிறார். இத்தகைய கோஸ்வாமிகளால் மட்டுமே பகவானுடனான உன்னதமான உறவு முறைகளை பற்றிய புதிர்களுக்குள் ஊடுருவி செல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப உத்தவர் ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைவதே இல்லை. அந்த ஜட இயற்கையால் பாதிக்கப்படாத குணம் அப்படின்னா சுத்த சத்துவ குணம், வசுதேவ சத்துவம், வசுதேவ குணம், வசுதேவம் அப்படின்னா மிக உயர்ந்த பகவானுடைய குணங்களை பெற்றிருப்பவர்கள். பகவானுடைய குணங்களுக்கு ஈக்குவலான குணம் தான் அந்த சுத்த சத்துவ குணம், மிக உயர்ந்த குணம். அப்ப அது பிராமணத்தன்மைக்கும் மேல வைஷ்ணவத்தன்மை அடைபவர்களுக்கு அந்த குணம் இருக்கும். பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவர். அப்ப பிராமண குணம் அப்படிங்கிறது சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்திற்கும் மேல வர்றதுதான் வைஷ்ணவன் அப்படிங்கிற சுத்த சத்துவ குணம். அப்ப அந்த சுத்த சத்துவ நிலையில தான் ஒருத்தர் பகவத் விஞ்ஞானத்தை உணர்ந்தறிய முடியும். ஏன்னா இந்த ஜட இயற்கை குணங்கள் முக்குணங்களால் பாதிக்கப்படுபவர்களால பகவானை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த சுத்த சத்துவ நிலைக்கு போகும்போது முக்குணங்கள் அவங்கள தொடர்றதே கிடையாது. அவங்க முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில. அப்போ இதுதான் பகவானுடன் ஒன்றுபட்டவராக இருப்பதற்குரிய முக்திக்குரிய தகுதி. அப்போ அவங்க மனித உடல்ல காணப்பட்டாலும் கூட ஜீவன் முக்தா. அப்போ இந்த ஜீவன் இருக்கும் போதே முக்தி பெற்றவர்கள். சிலரெல்லாம் முக்தி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு இந்த உடலை விட்டாதான் பேப்பர்ல விளம்பரம் போடுவாங்க. இவர் முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட்டு போடுவாங்க. உண்மையிலேயே உயிரை விட்டா யாருமே முக்தி அடையிறதுங்கிறது எல்லாம் பொதுவா யூஸ் பண்றாங்களே தவிர அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் தெரியாது. முக்தி அப்படின்னா என்னன்னு. முக்தி அப்படின்னா பௌதிகத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி. அந்த முக்திக்கும் மேல ஒரு நிலை இருக்கு, அது தூய பக்தி. அப்போ முக்தி தான் இறுதி நிலைன்னு நினைக்கிறாங்க. ஆனா முக்திக்கும் மேல ஒரு நிலை இருக்கின்றது. ஏன்னா தூய பக்தர்கள் வீட்டு வாசல்ல முக்தி தேவி காத்து கிடக்கின்றாள். அப்போ பௌதிகத்திலிருந்து விடுபடுவதற்கு பேர் தான் முக்தி. அப்போ பக்தி தூய பக்தர்களுக்கு எப்படின்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு பழுத்தா தானாக அந்த வெள்ளரி செடியிலிருந்து விடுபடுவது போல பௌதிக பற்றிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். அவங்க தானா போய் விடுபடணுங்கிறதுக்காக அவங்க யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண சமாதி இந்த நிலையெல்லாம் அவங்க அடையிறது கிடையாது. அவங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது கிடையாது. அதாவது ஞானத்தை வேண்டி அவங்க இந்த அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் பண்றது கிடையாது. அவங்களுக்கு பக்தி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலே அந்த பக்திக்குள்ளேயே இது அத்தனையும் அடங்கிரும். யம நியம ஆச்சன பிராணயாமா. ஏன்னா ஒரு தூய பக்தருக்கு பௌதிக தேவைகள் எதுவும் கிடையாது. அவர் உடல் தளத்துல கிடையாது, ஆன்மீக தளத்துல வந்துருவார். அப்ப ஆன்மீக தளத்துல வர்றவங்களுக்கு உடல் பற்றிய சிந்தனை கிடையாது. எப்பவுமே உடலை பற்றி யோசிக்கிறவங்க கண்டிப்பா அந்த முக்குணங்களால அவங்க ஆளப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனா இது வலுக்கட்டாயமா அதை ஏத்துக்கிறவங்க, முக்திய நோக்கி செல்பவர்கள் தங்களோட உடலை அடக்குவாங்க, ஆச்சனம் பண்ணுவாங்க, எதை பின்பற்றுவது நியமங்களை பின்பற்றுவாங்க, யம நியம எதை விடணும் அதெல்லாம் விடுவாங்க. குடும்பம் வேண்டாம், துணி வேண்டாம், எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நேத்தின்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனா அவங்கனால ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அந்த தாட்ஸ் மனதை அடக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு அடக்கலாம், 1 ஆண்டு 2 ஆண்டு 10 ஆண்டு 1000 ஆண்டுகள் அடக்கலாம். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த அடக்கி வச்ச மனசானது எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா வர்ற ஒரு பைப்பை நாம ஒரு அடைப்பு ஒரு
தற்காலிகமா அடைச்சு வச்சிருக்கோமோ அது வந்து திறந்தது அப்படின்னா ரொம்ப அதை விட வீரியமா பீறிட்டு வரும். அது போல அந்த மனசுல இருக்கிற அந்த காம குரோதங்கள்லாம் அவரை விட்டு வெளியில வந்துரும். அப்ப நிறைய பேர் அதுல சக்சஸ் ஆக முடியாம பல ஆண்டுகளை வீண் பண்ணிடுவாங்க கடுந்தவத்தால. அப்போ கட்டாயப்படுத்தி அடக்குவது என்பது வேறு, இயற்கையான பகவானிடம் அன்பு செலுத்தி, ஏன்னா இயற்கையாக நாம ஒண்ணு செய்யும் போது அது நேச்சுரலா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்ப காலால நடக்கணும் அப்படிங்கிறதே இல்ல, நான் தலையில செய்யறேன், வலுக்கட்டாயமா நான் கையில தான் நடப்பேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது போல இந்த அஷ்டாங்க யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், அந்த யோக மார்க்கம் எல்லாம் ரொம்ப கடினமானது. ஆனா பக்தி யோகம் என்பது இயற்கையானது. ஏன்னா பகவானுக்கும் நம்மளுக்கும் ஆதி காலத்திலிருந்தே நம்மளுக்கு நெருங்கிய உறவு இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல், பகவானுடைய அங்கம் நாம் எல்லாருமே. அப்ப பகவானுடைய அங்கங்களான நம்ம பகவானுக்கு சேவை செய்வதுதான் இயற்கை. எப்படி ஒரு கையானது வயிற்றுக்கு சேவை செய்கிறதோ, உடலுக்கு சேவை செய்கிறதோ, அது போல நாமெல்லாம் பகவானுக்கு சேவை செய்தால் அந்த இன்பம் தானாக அடையப்பெறும். இல்ல நான் தனித்து இருக்கணும், இந்த கை வந்து உடலை விட்டு தனித்து இயங்கணும் அப்படின்னா அது கஷ்டப்படத்தான் செய்யும். அந்த மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சு நாம இந்த ஜட உலகத்திற்கு வந்திருக்கோம். இருந்தாலும் பகவான் நம்ம விட்டு பிரியாம பரமாத்மாவா உள்ள இருக்காரு. ஆனா அவர் வந்து சாட்சியாக மட்டும்தான் இருக்கார். உபத்ரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர பரமேத்மேதி சாபிக்தோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சாட்சியாக அனுமதிப்பாளராக மட்டும்தான் இருக்காரு. அப்ப நாம பகவானை விடுத்து அனுபவிக்க விரும்புறோம், அவர் ஒரு சாட்சியா அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பகவான் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா நாம எதை அனுபவிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ தவிர நாம அனுபவிப்பாளர் கிடையாது. நான் போக்தா கிடையாது. போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். அவர்தான் அந்த மகேஸ்வரன் தான், எல்லாத்துக்கும் அதிபதி அவர்தான் போக்தா. அப்ப அவருக்கு துணை புரிவதுதான் நம் கடமை. நான் கர்த்தா கிடையாது. அவர்தான் கர்த்தா, அவர்தான் ஆட்டுவிப்பவர். நான் வெறும் பொம்மைதான். அப்ப ஆட்டுவிப்பது நான் பகவானால ஆட்டுவிக்கப்பட்டால் அது அந்தரங்க சக்தி, மாயினால் ஆட்டுவிக்கப்பட்டால் அது வெளிப்புற சக்தியினால. சோ 2 கண்ட்ரோல்ல ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அப்ப முழுமையாக சரணடைந்தவர்கள் பகவானிடம் அந்தரங்க சக்தியினால் ஆளப்படுகிறார்கள், சரணடையாதவர்கள் மாயா சக்தியினால் ஆளப்படுகிறார்கள். இது மேபி சதவிகிதம் வேணா மாறலாம், ஆனா இந்த 2 சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப பௌதிக பலத்தாலோ புத்தியாலோ அல்லது துறவாலோ கூடி பாதிப்படைவதே கிடையாது ஒரு பக்தர். ஏன்னா பக்தர் வந்து அதற்கு அப்பாற்பட்டவர் முழுமையாக. அப்போ ஒரு கோஸ்வாமி அப்படின்னா புலன்களை அடக்கியவர் கோஸ்வாமி. வாச்சோ வேகம் மனச குரோதோ வேகம் ஜிக்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான்யோ விஷகேத தீர அப்படின்னு தன் புலன்களை அடக்கியவர் தான் ஒருவர் கோஸ்வாமியாக இருக்கின்றார். அப்போ தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பாரு பெரிய பொண்டாட்டி தாசன் அப்படிம்பாங்க. தாசன் அப்படின்னா பொண்டாட்டிக்கு அடங்கியவர், அப்ப புலன்களுக்கு அடங்கியவர். நாமெல்லாம் இப்போ புலன்களுக்கு அடங்கி புலன்களுக்கு தான் சேவை செய்கிறோம். நான் வசதியா இருக்கணும், பஞ்சு மத்தியில தூங்கணும், எனக்கு பங்களா வேணும், கார் வேணும். சோ நமது புலன்களை நாம மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நாம பாடுபட்டுட்டே இருக்கோம், பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும். சோ நம்மளுக்கு பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்ப வருகின்றதோ அப்பதான் நாம தூய பக்தராக ஆக முடியும். அடுத்தது பதம் 32. இங்க வந்து உத்தவர் அதைத்தான் செய்யறார். தன்னை இந்த ஜட உலகில் அவர் விட்டுட்டு போனாலும் பகவானை பற்றிய புகழை எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக பகவான் அங்க விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு தூய பக்தர் அடம் பிடிக்கிறது இல்ல, பகவானுக்கு சேவை தயாரா இருக்கிறார். கஷ்டம் வந்த எனக்கு ஸ்ருதி கூப்பிடுறான். அப்ப எந்த நிலையிலும் பகவானுக்கு சேவை செய்ய ஒரு தூய பக்தர் எந்த இடத்துலயும் சரி, நரகத்திலயா இருந்தாலும் சரி, நரகத்துல வேதனைகள் தான் ஜாஸ்தி. அப்ப இந்த பூலோகம் கூட ஒரு நரகம் மாதிரி தான். ஏன்னா பூலோகம் வந்து சொர்க்கத்திற்கு இணையானது கிடையாது, ரொம்ப கீழ்த்தரமானது. அங்க விட்டுட்டு போனாலும் விதுரர் அதை ஏற்றுக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்ய இங்கேயே இருக்கிறார். அடுத்தது பதம் 32. ஏவம் திரிலோக குருணா சந்திஷ்ட சப்தயோனினாம் பதர்யாஸ்ரமம் ஆஷாத்ய ஹரிம் ஈஜே சமாதினா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கட்டுங்களா மாதாஜி? படிக்கட்டுங்களா மாதாஜி? சாந்தி மாதாஜி படிச்சுட்டு அப்ப நீங்க படிங்க.
மொழிபெயர்ப்பு அகில உலக கிருஷ்ண இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியா தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதிக்கு ஜெய். அனைத்து வேத ஞானத்திற்கும் மூலமான பரம புருஷரால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட உத்தவர் பத்ரிகாசிரமம் என்ற புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அங்கு சமாதியில் ஆழ்ந்திருந்தார் என்று சுகதேவ கோஸ்வாமி அரசரிடம் அறிவித்தார். பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூவுலகங்களுக்கும் உண்மையான ஆன்மீக குருவும் அனைத்து வேத ஞானத்திற்கும் மூல ஊற்றும் ஆவார். ஆயினும் வேதங்களின் மூலமாக பரம சத்தியத்தின் உருவ அம்சங்களை அறிவது கூட மிகவும் கடினமானதாகும். பரம புருஷரை பரம பூரண சத்தியமாக அறிந்து கொள்வதற்கு அவரது சொந்த உபதேசங்கள் தேவைப்படுகின்றன. இத்தகைய உன்னத அறிவிற்குரிய நூலாக பகவத்கீதை விளங்குகிறது. பரம புருஷராலேயே அனுகிரகம் செய்யப்பட்டால் வல்லாது பகவானை ஒருவரால் அறிய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பௌதீக உலகில் இருந்த பொழுது அர்ஜுனனிடமும் உத்தவரிடமும் அவர் விசேஷ கருணைகளை வெளிப்படுத்தினார். அர்ஜுனனை போரிடுவதில் உற்சாகப்படுத்துவதற்காகவே குருச்சேத்திர போர்க்களத்தில் பகவானால் பகவத்கீதை பேசப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. எனினும் பகவத்கீதையின் உன்னத ஞானத்தை முழுமையடை செய்வதற்காக பகவான் உத்தவருக்கு உபதேசித்தார். பகவத்கீதையிலும் கூடி தம்மால் பேசப்படாத அறிவை பரப்புவதற்காகவும் தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் உத்தவரை பகவான் தேர்ந்தெடுத்தார். வேத இலக்கியங்களில் பற்று கொண்டுள்ளவர்களும் கூட பகவானே எல்லா வேத ஞானத்திற்கும் மூலம் என்பதை இப்பதத்திலிருந்து அறியலாம். வேதங்களை படித்தும் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பகவானை பற்றிய அறிவிலும் மேலும் முன்னேறுவதற்கு உத்தவரை போன்ற பக்தர்களிடம் புகலிடம் கொள்ளலாம். வேதங்களிலிருந்து பரமபுருஷரை அறிவது மிகவும் கடினம் என்றும் உத்தவரை போன்ற தூய பக்தரிடமிருந்து அவரை சுலபமாக அறியலாம் என்றும் பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்த மாமுனிவர்களிடம் கருணை கொண்ட பகவான் தம் சார்பாக அவர்களிடம் பேச உத்தவருக்கு அதிகாரம் அளித்தார். இத்தகைய அங்கீகாரத்தை பெற்றிருந்தால் அல்லாது பகவானின் பக்தி தொண்டை அறியவோ அதை பிரச்சாரம் செய்யவோ முடியாது. பகவான் இவ்வுலகில் அவதரித்திருந்த பொழுது பல அசாதாரணமான செயல்களை அவர் நிறைவேற்றினார். உதாரணமாக வானவெளியில் பிரயாணம் செய்து சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். மேலும் அவரது குருவான சாந்தினி பணி முனிவரின் புத்திரரை யமலோகத்திலிருந்து மீட்டு வந்தார். மற்ற கிரகங்களில் உள்ள உயிர் வாழும் நிலைகளை பற்றிய தகவல்களையும் உத்தவர் பெற்றிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. வானவெளியில் உள்ள கிரகங்களை பற்றி நாம் அறிய ஆவல் கொண்டிருப்பதைப் போலவே முனிவர்களும் அவற்றை பற்றி அறிய ஆவல் கொண்டிருந்தனர். பத்ரிகாசிரமத்தில் உள்ள முனிவர்களுக்கும் நரநாராயண திருமூர்த்திகளுக்கும் ஒரு செய்தியை எடுத்து செல்வதற்காகவே உத்தவர் முக்கியமாக அங்கு அனுப்பப்பட்டார். இத்தகைய ஒரு செய்தி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள செய்தியை விட மிகவும் இரகசியமான செய்தியாக இருந்திருக்க வேண்டும். எல்லா அறிவிற்கும் மூலம் பகவானே என்பதில் சந்தேகம் இல்லை. நரநாராயணருக்கு உத்தவர் மூலமாக அனுப்பப்பட்ட செய்திகளும் கூட வேத ஞானத்தின் ஒரு பகுதியே. ஆனால் அவை மிகவும் இரகசியமானவையாகும். அவற்றை உத்தவர் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட முடியும், அல்லது அவரை போன்ற ஒரு தூய பக்தரின் மூலமாக மட்டுமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய ரகசியமான அறிவு உத்தவருக்கும் பகவானுக்கும் மட்டுமே தெரிந்திருந்ததால் உத்தவர் பகவானுக்கு சமமானவராக இருந்தார் என்று கூறப்படுகிறது. உத்தவரை போலவே ஒவ்வொரு ஜீவராசிலையும் பகவானின் ரகசிய தூதுவராக செயல்பட முடியும். ஆனால் இந்நிலையை அடைவதற்கு ஒருவர் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். பகவத்கீதை உறுதி செய்வது போல் இத்தகைய ரகசிய அறிவு உத்தவரையும் அர்ஜுனனையும் போன்ற தூய பக்தர்களிடம் மட்டுமே ஒப்படைக்கப்படுகிறது. இவர்களின் மூலமாகத்தான் இந்த ரகசியத்தை ஒருவர் கற்றறிய வேண்டும். இதற்கு வேறு வழி இல்லை. பகவானின் இத்தகைய அந்தரங்க பக்தர்களின் உதவி இல்லாமல் பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரின் கருத்துப்படி பகவான் அனுப்பிய ரகசிய செய்தி அவரது மறைவின் ரகசியத்தையும் அவரது வம்சத்தின் அழிவையும் பற்றியதாக இருந்திருக்க வேண்டும். யது வம்சத்தினுடைய அழிவை பற்றிய புதிரை அறிய அனைவரும் ஆவல் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி செய்தியைத்தான் அவர் உத்தவருக்கு விளக்கி கூறி நரநாராயணருக்கும் தமது தூய பக்தர்களுக்கும் அறிவிப்பதற்காக பத்ரிகாசிரமத்திற்கு அவரை பகவான் அனுப்பினார்.
இத்தகைய ஒரு செய்தி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள அறிவை விட மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாத்திரலாம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப வேத ஞானத்திற்கும் மூலமான பரமபுருஷர் பரமபுருஷரால் உத்தவருக்கு இவ்வாறு உபதேசிக்கப்பட்டது. அவர் ஏன் உத்தவரை தேர்ந்தெடுத்தார், ஏன் அர்ஜுனரை தேர்ந்தெடுத்தார்? இப்ப பகவத்கீதை பகவானால் அர்ஜுனருக்கு உபதேசிக்கப்பட்டது. ஏன் அர்ஜுனரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அவர் தூய பக்தர் என்பதால். அதே போல இங்க உத்தவர் தூய பக்தரால் என்பதால். ஏன்னால இது ரகசியமானது, ரகசிய குஹ்யம் குஹ்யத்தமம் குஹ்யத்தரம் அப்படின்னு ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம். பகவானை பற்றிய விஷயங்கள் மிக மிக ரகசியமானது. இதை சாதாரண ஒரு ஆளுக்கு போய் நாம சொன்னோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அத போய் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், படிப்பறிவே இல்லாத ஒரு சிறுவன் கிட்ட போய் நீங்க விளக்கி சொல்றீங்க, நீ போய் அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லு இது அப்படின்னு. அப்ப அவன் எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சுக்குவான்? அவனால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ பக்தர்கள் அப்படின்னா பகவானின்றி பக்தர்கள் இருப்பதில்லை, பக்தனின்றி பகவான் இருப்பதில்லை. அவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம். பகவானை பற்றிய விஷயங்களை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ரகசியமாகட்டும், அதனுடைய உன்னத தன்மையாகட்டும், அத சத்து சித்து ஆனந்தத்துடன் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகவானை பற்றிய அந்த ரகசியத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இது பக்தர்கள் அல்லாதவர்களிடம் இதை விளக்கி சொல்லும் போது அவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் அவர் பத்ரிகா ஆசிரமத்துக்கு அனுப்புறார். ஏன்னா பத்ரிகா ஆசிரமத்துல தூய பக்தர்கள் அங்க நிறைய பேர் இருப்பாங்க, முனிவர்கள், அங்க மேன்மையான மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் பகவானை பற்றிய அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, பகவான் எப்படி இங்கிருந்து மறைந்தார், அவர் குலம் எப்படி அழிந்தது அப்படிங்கிறத விட அவரை தனது சகாக்களை எவ்வாறு திரும்ப அழைத்து சென்றார் அப்படிங்கிறத அந்த ரகசியத்தை சொல்றதுக்காக நரநார ரிஷிகளுடன் கலந்துரையாடுவதற்காக அங்க அனுப்பி வைக்கிறார். அப்ப இங்க பகவானே வேதங்கள் அனைத்திற்கும் அவர்தான் காரணம். வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்றாரு. வேதங்கள் பகவானுடைய மூச்சுக்காற்றில் உண்டானவை. அப்ப வேதங்களை தோற்றுவித்தவரும் அவரே, வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவரும் அவரே, வேதங்களை முழுமையாக புரிந்தவரும் அவரே. அப்ப வேதங்களை முழுமையாக புரிந்தவர்கள் யாருமே இங்க கிடையாது. ஏன்னா வேதங்கள் கடல் போன்றது. கடலை நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு பக்கெட் குடிக்கலாம், இல்ல 4 பக்கெட் குடிக்கலாம். 4 பக்கெட் கடல் தண்ணி, 40 பக்கெட் கடல் தண்ணி நான் வாழ்நாள் ஃபுல்லா குடிச்சேன், இது அப்படி வேணா சொல்லலாம். ஆனா கடல் முழுக்க கரைத்து குடித்து விட்டேன் அகத்தியர் மாதிரி யார் சொல்ல? அகத்தியர் கடலை குடிச்சிருக்காரு. அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அகத்தியர் சாதாரண நிலையில இல்ல, அவர் மிக பெரும் யோகி. அது மாதிரி பகவானாலேயே அந்த வேதங்கள் சொல்லப்பட்டது. வேதங்களை அறிந்தவரும் அவரே, வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவரும் அவரே. ஆனா வேதங்களோட இறுதி நோக்கம் பகவானாக இருந்தாலும் யக்ஞைவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வேதங்களோட இறுதி நோக்கம் பகவான் தான் இருந்தாலுமே, ஆனா இது வேதங்கள் படிக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா வேதங்கள் பல கிளைகளை கொண்டது. அது குழப்பறதா இருக்கும். அப்போ வேதங்கள் தமோ குணத்துக்கு ஒண்ணு சொல்லும், சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லும், ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லும். இது எல்லாம் படிச்சு குழம்புறவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா வேதங்கள் படிக்கும் போது இந்த வேத மந்திரத்தால் நம்மளுக்கு என்ன பயன் வருது அப்படின்னு அதுல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சித்தர்கள் பாத்தீங்கன்னா சித்து வேலைகள்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வேதங்கள் பல கிளைகளை, கவர்ச்சிகரமான சொற்கள். வேதங்கள் படிக்க படிக்க எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்ப இந்த மந்திரத்தினால எனக்கு இது நடக்கும். அப்போ பூத வழிபாடுகள், பிசாசு வழிபாடுகள், இப்படி நிறைய இருக்கு வேதங்கள்ல. அப்ப வேதங்கள் எப்படி ஒரு வசீகரிக்கிறது, எப்படி ஒரு வழிபாடு. இப்ப நம்மளுக்கு கல்வி வேணும்னா எந்த தேவதை வழிபடணும், செல்வம் வேணும்னா எந்த தேவதை வழிபடணும், ஒரு போர்ல வெற்றி பெறணும்னா எந்த மந்திரத்தை உச்சரிக்கணும், இப்படி பல விஷயங்களை சொல்லுது. ஆனா டைரக்டா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறத சொல்றதே இல்லை. ஆனா மறைமுகமாக உணர்த்துகின்றது. அந்த மறைமுகமானதை இப்ப நேரடியா சொன்னாலே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மந்த புத்தி கொண்டவங்க நாமல்ல. மந்தாக சுமந்த பதையோ மந்த பாக்கியகி உபத்திருதக, நிறைய உபத்திரதம் கொண்டவங்க. அதுவும் இந்த கலிகாலத்துல பாத்தீங்கன்னா நாமெல்லாம் வேதங்களால புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு தான்
ஒரு வேதத்தை வந்து 4ஆ பிரிச்சாங்க. ரிக்கி, அசுர், சாம, அதர்வணன். அதையும் புரிஞ்சுக்க மாட்டோம்னு 108 உபநிஷங்களா கொடுத்தாங்க. அதையும் புரிஞ்சுக்க மாட்டோம்னு 14 புராணங்களா கொடுத்தாங்க. அதையும் புரிஞ்சுக்க மாட்டோம்னு புராணங்கள், இதிகாசங்களா அப்படியே ஒரு கதை வடிவமா கொடுத்தாங்க. அதுலயும் கதை வடிவமா எடுத்துக்குவோம்னு சொல்லி கடைசியா வியாசதேவர் நம்மளுக்கு பகவத்கீதை, பாகவதம் போன்ற தொகுப்புகளா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப பகவத்கீதை, பாகவதம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்குவோம். நானே டீச்சர், நானே மார்க் போட்டுக்குவேன் அந்த மாதிரி. அப்போ நம்மளுக்கு வந்து இதை பகவத்கீதையோ பாகவதமோ அது தூய பக்தர்கள் மூலமாக அது உணர்த்தப்பட வேண்டும். ஒரு கைடன்ஸ், வழிகாட்டி இல்லாம நம்ம அதை படிக்க முடியாது. நிறைய பேர் கையில பகவத்கீதை இருக்கு, ஆனா படிச்ச ஒண்ணுமே புரியலைங்க அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு பகவானுடைய கருணை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரு குரு கிடைக்கணும், இல்ல ஒரு வழிகாட்டி, ஒரு தூய பக்தரோட வழிகாட்டுதல் கிடைச்சாதான் நம்மளுக்கு பகவத்கீதையோ பாகவதமோ புரிஞ்சுக்க முடியும். நாமளே உட்காந்து படிச்சுக்கிறேன், ரோட்ல நிறைய புக்கு கிடைக்குது, நானே உட்காந்து டாக்டருக்கு படிச்சுக்கிறேன்னா படிக்க முடியாது. அந்தந்த யூனிவர்சிட்டியில போய் அந்தந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியர்கள் இருந்தா மட்டும்தான், போனஃபைடு மாஸ்டர் இருந்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு புரியும். அது போல இங்க ஆன்மீகம் அதை விட முக்கியமானது. பௌதிகம் ஒரு தூசு, ஆனா ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆன்மீகத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரணும், அதை யார அணுகுனா நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்த ஒரு குருவை, பரம்பரா வழியில வர ஒரு குருவை அணுகி அவரிடம் பணிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாதாஜி நீங்க படிக்கிறேன், நீங்கள்ல மீனா மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் எல்லா அறிவிற்கும் மூலம் என்பதில் சந்தேகமில்லை. உத்தவர் மூலமாக நரநாராயணருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் அனுப்பப்பட்ட செய்திகளும் வேத அறிவின் ஒரு பகுதியே என்றாலும் அவை மிகவும் அந்தரமானவை என்பதால் உத்தவரை போன்ற ஒரு தூய பக்தரின் மூலமாக மட்டுமே அனுப்பப்படவோ அல்லது புரிந்து கொள்ளப்படவோ கூடியவை ஆகும். இத்தகைய ரகசியமான அறிவு பகவானுக்கும் உத்தரவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தால் உத்தவர் பகவானுக்கு நிகரானவர் என்று கூறப்படுகிறது. உத்தவரை போல் ஒவ்வொரு ஜீவராசியாலும் பகவானுக்கு நிகரான அந்தரங்க தூதராக விளங்க முடியும். ஆனால் உன்னத அன்பு தொண்டின் வலிமையால் ஜீவராசி பகவானின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். பகவத்கீதை உறுதி செய்வது போல் இத்தகைய ரகசிய அறிவானது உத்தரவரையும் அர்ஜுனனையும் போன்ற தூய பக்தர்களிடம் மட்டுமே நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே இவர்களை தவிர மற்றவரின் மூலமாக இதை ஒருவரால் அறிய முடியாது. இத்தகைய பக்தர்களின் உதவியின்றி பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதையோ யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுவதாவது, அந்த அந்தரங்க செய்தி பகவானின் மறைவு மற்றும் அவரது வம்சத்தின் அழிவு ஆகியவற்றின் ரகசியத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். யது வம்சத்தின் அழிவை பற்றிய ரகசியத்தை அறிய அனைவரும் மிகவும் ஆவல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரகசியத்தை பகவான் உத்தரவிற்கு விவரித்து அதை பத்ரிகாசி கிராமத்தில் உள்ள நரநாராயணருக்கும் பகவானின் பிற தூய பக்தர்களுக்கும் அறிவிக்கும்படி உத்தரவரை அவர் அனுப்பி வைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து பகவான் தான் தேர்ந்தெடுக்கும் அந்தரங்க பக்தர். அப்போ யாருக்கு உயர்ந்த சேவை கிடைக்கும் அப்படின்னா, முழுமையாக பகவானை சரணடைந்த ஒரு தூய பக்தருக்கு மட்டுமே உயர்ந்த சேவை, நேரடி சேவை. இது வந்து மறைமுகமான சேவை கிடையாது. பகவானுக்கு நேரடியாக சேவை செய்கின்ற அந்த வாய்ப்பு உத்தவர் மற்றும் அர்ஜுனன் போன்ற தூய பக்தர்களுக்கே வழங்கப்படுகின்றது. ஏன்னா ரகசியங்கள் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள் தூது அனுப்புவாங்க, ஒரு ரகசிய ஓலை அனுப்புவாங்க. அதை யாருக்கிட்ட அனுப்புவாங்க அப்படின்னா, தனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபரிடம் கொடுத்து அதை அனுப்புவார். அது போல இங்க பகவானுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பக்தரிடம் தான் தனது அந்த பெரிய ரகசியத்தை அவர் சொல்றார். அதை வந்து நரநாராயண ரிஷிகளுக்கு அனுப்புறதுக்காக அவர் உத்தவரை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த ரகசியம் என்னவா இருக்கும் அப்படின்னு இங்க ஒரு கெஸ்ட்ல தான் சொல்றாங்க. அதாவது பகவான் எப்படி மறைந்தார் அப்படிங்கிறத பத்தி பற்றிய விஷயத்தை வந்து அனுப்புறதா இங்க சொல்றாங்க. சோ இதோட நாம முடிச்சுக்கலாம். அப்ப பகவான் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். அப்ப பக்தர்களால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தெக்தோ நாத்ம விசதே தத் அனந்தரம் அப்படின்னு சொல்லி பகவானை பற்றிய ரகசியங்களை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேற யாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாது
அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஹரே கிருஷ்ணா.